வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் டெய்லர். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம ஸ்லீவில் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் வந்து கட் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து ஈஸியாக சிம்பிள் மெத்தடில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து இந்த ஸ்லீவ் கட் பண்ணும்போது டைரெக்டாக வந்து நீங்கள் கிளாத்தில் வந்து கட் பண்ணாதீங்க. ஒரு ரஃப் பேப்பர் இருக்கு இல்லையா, நியூஸ் பேப்பர், அந்த மாதிரி ஏதோ ஒரு பேப்பரில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாத் வந்து வேஸ்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இது வந்து பேப்பராக நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக நான் கிளாத்தே வேஸ்ட் ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நம்ம வந்து எப்போவுமே கை வந்து கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மெஷர்மெண்ட்டில் சேம் 2 கை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் பேப்பரில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரிஜினலில் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் பேப்பரில் 2 ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த பட்டர்ஃப்ளை ஸ்லீவுக்கு நம்ம எப்படி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நார்மல் ஸ்லீவ் எப்படி எடுக்கிறதுங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். தெரியாதவங்க கண்டிப்பாக சேனலில் போய் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம கீழேயும் அலௌன்ஸ் கொடுத்து மேலேயும் அலௌன்ஸ் கொடுத்து நம்ம வந்து கை வந்து வெட்டியாச்சு. ஓகேங்களா, இந்த கையில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இந்த சென்டரில் ஒரு ஜக்கா மார்க் போட்டுக்கோங்க. இந்த சென்டருக்கு நடுவில் ஒரு சென்டர் மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த ஃபுல் லென்த்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஒரு சென்டரும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சென்டர் மார்க் இருக்கு இல்லையா, அங்கேருந்து கரெக்டாக 1 இன்ச்சுக்கு, ஓகேங்களா, 1 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த பக்கம். அதே மாதிரி இந்த பக்கமும் 1 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் மெத்தட். ஓகேங்களா, இப்போது நான் உங்களுக்கு தனித்தனியாக வந்து அதை உங்களுக்கு சொல்லி காமிச்சிடுறேன். இது ஒரு ஸ்லீவு, இது ஒரு ஸ்லீவ், 2 ஸ்லீவ் இருக்குது. இப்போ இந்த ஸ்லீவ் வந்து சென்டர் வந்து இங்கே இருக்குது. இப்போ இது எப்படி ஷேப் எடுக்கணும் அப்படின்னா, இந்த சென்டர் எடுத்திங்க இல்லையா, இந்த சென்டர்லேருந்து கரெக்டாக இதை ஜாயின் பண்ணணும். நீங்கள் இப்படி இருந்து ஜாயின் பண்ணி இப்படி கொண்டு வந்து இப்படி மார்க் பண்ணணும். ஓகேங்களா, இந்த சென்டருக்கும் இந்த 1 இன்ச் தள்ளி எடுத்ததுக்கும் மார்க் வந்து இப்படி ஜாயின் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது ஒரு லேயர் மட்டும் எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிளாத்லேயே எடுக்கிறதா இருந்தால் நம்மளுக்கு ப்ளவுஸ்க்கெல்லாம் சின்ன கிளாத் தான் வரும். அப்புறம் வந்து நம்மளுக்கு 4 ஸ்லீவ் கட் பண்ணுறதா வந்து கணக்கு வந்துடும். அதனால் பேப்பரில் பண்ணிங்க அப்படின்னா 2 ஸ்லீவோட தான் உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா, இது வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் மார்க்கு. இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் அலோன்ஸ் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கேருந்து இதை நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதான் வந்து இப்போ ஃபினிஷிங். இப்போது இந்த கையை வச்சு இந்த கையை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு கைக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த ஒரு கைக்கு வந்து நீங்கள் சேம் இதே வந்து வச்சிடணும். இந்த சென்டரும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒன்று நீங்கள் இந்த பக்கம் எடுத்திருக்கீங்க, இன்னொன்று ஆப்போசிட்டில் எடுக்கிறீங்க. பார்த்தீங்களா, ஒன்று வந்து இந்த பக்கம் கை. ஓகேங்களா, இது வந்து வேஸ்ட்டு. இன்னொன்று இந்த பக்கம் கை. நியூஸ் பேப்பரில் நீங்கள் எந்த கை எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே கை எடுத்து கூட நீங்கள் 4மே போட்டுக்கலாம். நீங்கள் பிட்டில் எடுக்கும்போது கரெக்டாக பார்த்து எடுக்கணும். ஓகேங்களா, இப்போது சேம் இதே மாதிரி எடுத்தாச்சு. அப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து மாறாது. ஓகேங்களா, இப்போ வந்து நம்மளுக்கு இது வந்து வேஸ்ட்டு கிளாத்து. அதனால் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் பேப்பரில் ஃபஸ்ட்டு நம்ம இப்படி எடுத்துக்கணும். இப்போ இது வந்து நம்ம இப்போ பட்டர்ஃப்ளை ஸ்லீவாக எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த 2 ஜக்கா இருக்கு இல்லையா, அந்த 2 ஜக்காவும் இப்படி மேட்ச் பண்ணணும். அவ்வளோதாங்க. இதை மேட்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டிச் ஒன்று போட்டுருணும். அப்போ வந்து இந்த ஸ்டிச் வந்து மேலே மேலே விழுந்துடும். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் இங்கே ஓப்பனாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் வந்து பண்ணிக்கணும். ஓகேங்களா, பாருங்க, இவ்வளோதான். ஷேப் வந்து அழகாக வந்து இப்படி நிற்கும். நம்மளுக்கு ஷேப் வந்து இப்படி நிற்கும். ஸ்லீவோட ஷேப் இவ்வளோதான். பட்டர்ஃப்ளை ஸ்லீவு நீங்கள் வந்து பேப்பரில் எடுத்துகிட்டு ஒரிஜினலில் வந்து கரெக்டாக உள்ள வெளியில் பார்த்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் ஆகட்டும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.